ஷேக்ஸ்பியரின் 12th நைட் அப்படிங்கிற பிரபல நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட கண்ணியின் காதலி படத்துல ஆண் பெண் அப்படின்னு இரட்டை வேடங்களை நடிச்சாங்க மாதரி தேவி. வழக்கமா இரட்டை வேடம்னாலே ஒரே மாதிரி உருவ ஒற்றுமை கொண்ட சகோதரர்களாகவோ சகோதரிகளாகவோ தான் அதுவரைக்கும் படங்கள் வந்துச்சு. ஆனா அதனை மாற்றியது கண்ணியின் காதலி. ஒரே முகசாயல் கொண்ட அண்ணன் தங்கை என இரட்டையர்ல ஒரு ஆண் வேடத்தையும் மாதரி தேவி சவாலா ஏத்தாங்க. அவரோட முழு திறமையும் வெளிப்பட்ட படமா அது கொண்டாடப்பட்டுச்சு. அதே மாதிரி ஆண் வேடத்தின் குரலுக்கு அப்போ அறிமுக நடிகராக இருந்த வி கோபாலகிருஷ்ணனின் குரலை பயன்படுத்தினாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்புல 1950 பொங்கலன்று வெளியான பொன்முடி பாவேந்தர் பாரதிதாசனின் எதிர்பாராத முத்தம்ங்கிற நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்டுச்சு. இயல்பான காதல் கதை அப்படின்னு இந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணப்பட்டுச்சு. படத்துல நெருக்கமான காதல் காட்சிகள்ல துணிச்சலா நடிச்சிருப்பாங்க மாதரி தேவி. அது அப்போதைய சினிமா